இந்த வீடியோ ஸ்பான்சர்னா எடுகுஸ்ட்டுங்க. இவங்ககிட்ட வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து தரமாக இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து ஓனாகவே உங்களை வந்து பில்ட் பண்ணிக்க முடியுங்க. சோஷியல் மீடியாவில் சர்வை பண்ண முடியும், சோஷியல் மீடியாவில் ஏர்ன் பண்ண கூட முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஸ்டோரேஜில் வந்து உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை எப்படி டிலீட் பண்ணுறது, அது எப்படி வந்து மெமரி ஃபுல்லாக வைக்காமல் ஒரு மெமரியோடு வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. எப்படி சில ஃபோனில் வந்து டிலீட்டு செமையாக ஆகும், செமையாக வந்து லேக் ஆகும். அதுக்கெலாம் வந்து ஸ்டோரேஜ் தான் ப்ராப்ளம். அதுக்கு வந்து உங்கள் கேலரியில் போய்ட்டு தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் டிலீட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எனக்கு வந்து 77% தான் காட்டுது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா வந்து ரீசெண்டாக டஸ்ட்பின் ஒன்று இருக்கும் எல்லார் ஃபோன்லேயும். சில ஃபோன்லாம் ரீசெண்டாக டிலீட்டடு, இல்லைனா சில ஃபோனுக்குலாம் வந்து டஸ்ட்பின் இல்லைனா ரீஸ்கேல் பின்னு இருக்கும். ஸோ ஓகேங்களா, அது வந்து அதில் போய்ட்டு அந்த ஆப்ஷனில் போய் டிலீட் பண்ணால் தான் டிலீட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டிலீட்டிங் ஐட்டம்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு டிலீட் பண்ணால் தான் டிலீட் ஆகும். சில ஃபோன்லாம் வந்து நான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து ரீசெண்ட்லி டிலீட்டடு இல்லை ரீசைக்கிள் பின்னு இருக்கும். ஸோ ஃபோனுக்கு மாறும். ஸோ இந்த ஃபோனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் கொடுத்தா டிலீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ எதுவும் இல்லை. ஸோ இதுதான் ரீசன். இதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் வந்து யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம டிலீட் பண்ண மூலமாக வந்து ஸ்டோரேஜை கம்மி பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல வே தான். ஸோ அதுவும் ஒரு நல்ல வே தான். ஸோ அது வந்து எப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம்ல, அது வந்து வேஸ்ட் நம்ம ஃபோன்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து தேவையில்லாத நம்ம அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மேனேஜர் மூலமாக போய்ட்டு ஓவர் பக்கத்தில் மேனேஜர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் டிஸ்டிவேஷன் இருக்குல்ல, டிஜிட் கொடுத்துட்டு ஆப்ளிகேஷனை காட்டும். சில வந்து யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ்லாம் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 11 GB இது என்ன காட்டுது, 11 GB யூஸ் பண்ணாதது. அதை வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணாங்க பார்த்தீங்களா, இப்போ திரும்பி ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ 65 ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 77 ஆகிடுச்சு, இப்போ 65 ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம மொபைலில் தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் வந்து டிலீட் பண்ணுறது. ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.